நாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ரன்னிங் ஸ்டோன் ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த B7000 கம்மு வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஒட்டும் பொழுது அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் எகிராமல் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். ரெண்டாவதாக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 2-3 செயின் தள்ளி ஸ்டோனுக்கு நாம் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம் போட்டுடலாம் சுற்றி. கம் போட்டு இதை லைட்டாக நம்ம இந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து அப்படியே வச்சிடலாம். இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக கம் போட்டு ஒட்டிடலாம். அதுக்கு மேலே அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஒரு 2-3 ஸ்டோன் தள்ளி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டோன் நல்லா ஒட்டிக்கும், நமக்கும் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இது போல் நம்ம ஃபஸ்ட்லேயே அந்த ஸ்டோனை ஒட்டிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பாருங்கள், ஒரே 3 ஸ்டோன் கட்டுது நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டோன் 3 ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே நம்ம பண்ணிடலாம். ரெண்டாவது அந்த ஸ்டோனோட லைனும் நல்லா அந்த கம் போட்டு ஒட்டினால க்ரிப்பாக ஒட்டிக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கலாம். கம் போட்டு ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ரெண்டாவது அந்த ஸ்டோன் வந்து நம்ம கம் போட்டு ஒட்டாமல் செஞ்சும் பொழுது கொஞ்சம் எகிரும். அந்த எகிராமல் நம்ம வேலையை குயிக்காக முடிக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். இது போல் நம்ம ஃபுல்லாமே ஒரு 2-3 ஸ்டோனுக்கு அப்புறமா நம்ம டக்குன்னு விட்டுடலாம். நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுற ஒரே ஸ்டிச்சஸ் தான், ஆனால் மெத்தட் தான் வேறு. ஒரே லைன்லேயே நான் பண்ணிட்டு வரேன். இந்த ஸ்டோன் ஒர்க் ரன்னிங் ஸ்டோனை இதை இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா இந்த சைடில் ஒரு வாட்டி இந்த பாருங்கள், இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த நடுவில் ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஆனால் இதுவே வந்து இந்த சைட் பண்ணும் பொழுது நம்ம ஒரே லைன்லே போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்பீடாகவும் இந்த ஒர்க்கை முடிக்கலாம்.